ஷபீர் எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்கப்புறம் ஷியாம் சாரோட பிரசன்னா ப்ரோட்ட அடுத்ததாக கேள்வி கேட்குறேன். நீங்கள் பிரசன்னா ப்ரோ ஷியாம் சார்லாம் பேசினதுக்கப்புறம் இல்லை இதில் இப்போ வந்து இப்போ ஒரு எதிராக இருக்கக்கூடிய கட்டமைப்பை கூட்டணியை யார் வலுப்படுத்த போகிறார்கள்? அதுதான் இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் முரண் இருக்குது, அது இதெல்லாம் இருந்தாலும் அவங்க ஒன்றா நிற்கிறாங்க. அப்புறம் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய இடத்துல இருந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறதுலேருந்து அதிமுக பிரதானமாக நாங்கள் தான் இருக்கணும்னு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் அது எவ்வளோ தூரம் இதுக்கான சாத்தியங்கள், ஒன்று கட்சியை ஸ்திரப்படுத்துறது அல்லது கட்டமைப்பை ஸ்திரப்படுத்துறது, இன்னொன்று கூட்டணியை கொண்டு வர்றது அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அவங்க வந்து 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே நட்பு கட்சியாக தான் பார்க்குறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்களுக்கு பர்செப்ஷனாகவே பார்க்கும்போது பலவீனமாக தான் இருக்கு. இன்னும் வந்து அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது முழுவதுமாக உருவாகவில்லை. நாளைக்கு கூட கட்சிகிட்ட சொல்றீங்களா இல்ல பொதுவாவே அரசியல்ல அதிமுக மீதான அந்த நம்பகத்தன்மை என்ன அடிப்படையில் சொல்றீங்க? அவங்களுடைய கொள்கை நாளைக்கே அவங்க வந்து பிஜேபி கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க மீது ஒரு அவரே சொல்றாரு, பொதுச்செயலாளரா சொல்றாரு. நான் சொல்றேன், ஓகே, அவரு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் அந்த பெர்செப்ஷன் அப்படி இருக்கு அப்படின்ற. ஓகே, பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பதில்லை. இப்ப திமுகவுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் மாச்சரியங்களை தாண்டி அவங்கள ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை இடத்துல அவங்க வந்து காமனா நிக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஓகே, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும், பாஜகவை எதிர்க்க வேண்டும், ஆர்எஸ்எஸ் உடைய மதவாதத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா எல்லாருமே ஒரே குரல்ல பேசுவாங்க. பட் அதிமுகவுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதிமுக வந்து பாஜகவை எதிர்ப்பதுல பெரிய அளவுக்கு ஒரு பின்தங்கி இருக்காங்க. ரெண்டாவது, பொதுவாகவே ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படின்றத பாக்குறேன். இப்போ விஜய் வந்து ஒரு மேடையில நீங்க சொல்றதுல ஒரு மாறுபட்ட, நம்ம தொடக்கத்திலே பேசுறோம், இப்போ இந்தி எல்ஐசியில இந்தி திணிக்கப்படுதாங்கிறதுலையோ அல்லது மணிப்பூர்லயோ அதிமுக வந்து ஒரு கருத்தை உடனடியாக சொல்றாங்க. அதன் மூலமாக அவங்க சொல்றது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தானே அதை பார்க்க. அதுதானே, நீங்க அதை எவ்வளவு காலம் நீங்க அதை பேசுறீங்க, எப்பப்பெல்லாம் நீங்க அதை பேசுறீங்க, எவ்வளவு வாட்டி நீங்க அதை பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் கணக்குல வரும்ல. நீங்க இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் வந்து வெளிப்படையாக கையில எடுத்துட்டாரு. பட் அதிமுக அதை வந்து வெளிப்படையா எடுத்திருக்கிறாரா? விஜய் ஓரளவுக்கு உங்களுக்கு மதவாத சக்திகளை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னும் போது எல்ஐசில ஒன்னும் கருத்து வரல. இல்ல, இன்னும் வரல. ஏன் வரலன்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய அந்த கேள்விகள்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. அதனால அதை நான் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாரு. அதிமுகவால அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிருக்காருங்கிற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. பட் இங்க வந்து அதிமுகவால் அதை கிரியேட் பண்ண முடியல. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 2 விஷயங்கள். ஒண்ணு என்னன்னா, எதிரணியில எந்த கூட்டணியும் உருவாகி விடக்கூடாது. அதை அவங்க பார்த்துக்கணும், தங்களுடைய கூட்டணியையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க தொடர்ச்சியாக பேசுவது அப்படின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எச்சரிக்கை உணர்வோட முதலமைச்சர் செயல்படுகிறாரான்னு பாக்குறேன். ஏன்னா அவரு மீதி எல்லா கணக்குகள்லயும் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட தேர்தல் கணக்குல அவர் அப்படி இருக்க மாட்டார். தேர்தல் கணக்குல கொஞ்சம் அவர் வந்து உஷாரா இருப்பாரு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த கட்சிக்காரங்க யாரு, நம்ம யாரை வந்து கட்சியில வச்சிருக்கோம், நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே இதை அணுகிறாரு. 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு கேக் வாக் அப்படின்னு ஒரு நினைப்பு கட்சிக்குள்ளேயோ அல்லது எதிர்கட்சியில கூட்டணி இல்லை, நம்ம தான் வரப்போறோம், நம்ம கிட்ட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருப்பதனால களத்துக்கு வந்து கட்சிக்காரங்க போகணும், மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற அந்த அணுகுமுறையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு பாக்குறேன். சில சமயங்கள் இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையா, இந்த கான்ஃபிடன்ஸே வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸா மாறிடும். அதற்கான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன். அந்த தயாரிப்பு வேலைகள்ல அவர் ஈடுபடுறாரு. ரைட், அது ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய வியூகங்கள், அதுக்கான உரிமைகள் நம்ம பேசலாம்.